ஐரோப்பிய நாடுகள் வெற்றிலை ஏற்றுமதிக்கு தடை விதித்துள்ளதை நீக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவிரி படுகை வெற்றிலை விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். திருச்சி, தஞ்சை, கரூர் உட்பட காவிரி படுகை பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் வெற்றிலை சாகுபடி நடந்து வருகிறது. இங்கு உற்பத்தியாகும் வெற்றிலை இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்நிலையில் ஐரோப்பிய நாடுகள் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் வெற்றிலைக்கு தடை விதித்துள்ளது. இதனால் வெற்றிலை விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தஞ்சை மாவட்ட வெற்றிலை விவசாயிகள் ஐரோப்பிய நாடுகள் விதித்த தடையை நீக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க கோரி வெற்றிலை கொடியுடன் வந்து மாவட்ட கலெக்டர் சுப்பையனிடம் மனு அளித்தனர். இந்த மூலிகை பயிரான வெற்றிலையை ஐரோப்பிய நாடுகள் தடை செய்திருப்பது மிகுந்த எங்களுடைய வேதனைக்குரியதாக இருக்கிறது விவசாயிகளுக்கு. காரணம், இந்தியாவில் கங்கை கரையிலும் காவிரி கரையிலும் மட்டும்தான் வெற்றிலை சாகுபடி நடைபெற்று வருகிறது. இவ்வாறான சூழ்நிலையில் 99% இயற்கை வழியில் விவசாயம் செய்து கொண்ட இந்த வெற்றிலை சாகுபடியை ஐரோப்பிய நாடுகள் தடை செய்திருப்பது மிகுந்த கண்டனத்துக்குரியது. மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் இதில் தலையிட்டு இந்த எங்களுடைய தடையை மத்திய அரசிடம் எடுத்துச் சொல்லி எங்கள் உணர்வுபூர்வமான பிரச்சனைகளை தீர்க்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மருத்துவ தன்மை கொண்ட வெற்றிலை சாகுபடியை பாதுகாக்க மத்திய, மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர்.